தற்போது நம்முடன் இணைப்பில் வன ஆர்வலர் மோகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மோகன் சார். தற்பொழுது இந்த திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை நுழைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை சொல்லலாம். சிறுத்தையானது கொஞ்சம் ஆபத்தான விலங்குங்க. அது அது சுற்றி மக்கள் வந்து கூடியிருக்கும் பொழுது அது ரொம்ப பதட்டமா இருக்கும். அருகில் யார் போனாலும் அவங்க தாக்க முற்படும். இந்த சமயத்துல காவல்துறை ஒரு 144 உத்தரவு பிறப்பித்து மக்கள் எல்லாத்தையும் தங்களது வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அந்த பகுதியில அறிவுறுத்தலாம். அப்போ மக்கள் மீது சிறுத்தை தாக்குதல் குறையும். அமைதியான சூழல்ல மயக்க ஊசி செலுத்தி அதை பிடிக்க வேண்டியது வனத்துறையோட கடமை. இப்போ இந்த இந்த ஆபத்தான சூழல்ல கொஞ்சம் நம்ம யோசிச்சு நிதானமா அதை செயல்படுத்தினாக்கா மேலும் விபத்துகளை தவிர்க்க முடியுங்கிறது என்னோட கருத்து. சார், இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது இந்த வன விலங்குகளை பிடிப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம்? இந்த மாதிரி இப்போ சிறுத்தை முதல்ல நம்மளோட பாதுகாப்பு நடவடிக்கைகள் தான் முதல்ல மேற்கொள்ளணும். அந்த பகுதியில குழந்தைகள், முதியோர்கள், பெண்கள் மற்றும் மக்கள் யாரையும் அந்த பகுதிக்கு செல்ல விடாம அவங்க வீட்டுக்குள்ள இருக்குமாறு அறிவிப்புகள் வெளியிடணும் அந்த பகுதியில வேகமா. அதுக்கு அடுத்து அதை பிடிப்பதற்கு வனத்துறையினர் நிபுணர்களை கூப்பிட்டு வரணும். முக்கியமா மயக்க ஊசி செலுத்திதான் அதை பிடிக்க முடியும். அதுக்கான உபகரணங்களை கொண்டு வரணும். கூண்டு கொண்டு வரணும், வலையை கொண்டு வரணும். அப்புறம் மயக்க ஊசி செலுத்துறதுக்கு ஒரு கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு வந்துதான் அதை பிடிக்கணும். அந்த சமயத்துல அது இருக்கும் சூழல் எப்படின்னு பார்க்கணும். அதுக்கு கொஞ்சம் சிறிது காலம் பிடிக்கும். ஆனா அதுக்கு முன்பாக மக்களை பாதுகாக்க வேண்டியதுதான் முதல் நடவடிக்கை இருக்க வேண்டும். இதுதான் என்னோட கருத்து.